ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவாதியமாக கணவன் மனைவி பொதுவாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்னா அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா காதல் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி தான் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவாதியில் விஜய் டிவி சீரியலில் 4 ஜோடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயனார் துணை, பாண்டியன் ஸ்டோர், அழகே அழகு அப்படி இந்த 4மே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயனார் துணை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை நான் ஃபஸ்ட்டு ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் மகாநதி, இந்த 4 ஜோடிகளுமே பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் ஆனால் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம அவ்வளோ பசமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகே அழகு சேர்ந்துருக்காங்க. அவங்களும் இதேமாதிரி மாற போகிறாங்க. அதை பற்றி தான் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு மகாநதி அப்படிங்கிற சீரியலை பற்றி பார்க்க போகிறோம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் எல்லாருக்குமே தெரியும். விஜய் காவேரி அவ்வளோ பசமாக இருக்காங்க. இந்த கதை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு பைசா இல்லை, தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், வேறு வழி இல்லாமல் அப்போ தான் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பாட்டி தொந்தரவு பண்ணுறாங்களே சொல்லிட்டு, உனக்கு 35 லட்சம் தரேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குமே, நாடகம் ஆடுறியா, கான்ட்ராக்ட் 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ வாழ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒருத்தருக்கு பிடிச்சி போச்சு. இப்போ இணைபிரியாமல் ஒரு காதல் ஜோடியாகவே மாறிட்டாங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா 2 பேருமே பாசமாக மாறிட்டாங்க. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. இருந்தாலும் சந்தர்ப்பவாதிகளாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணவும் இல்லை, அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. இப்படி தான் இருந்தது. இதுக்கு அடுத்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை. அதில் பார்த்தீங்கன்னா சோழன் பார்த்தீங்கன்னா நிலாவை பார்த்தாரு. பார்த்த உடனே இவளை கல்யாணம் பண்ணணுன்ட்டு வேறு வழி இல்லாமல் அவளை கூட்டிகிட்டு வந்தார். சும்மா பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுற மாதிரி தான் கூப்பிட்டு வந்தார். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் சோழன் எப்போவுமே அவளை காதலிக்கிறாரு. நிலாவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காதலிக்க போகிறாங்க. இப்போ சந்தர்ப்பமாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே கணவன் மணியாகவே மாறி போயிட்டாங்க. இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணால் கூட அவ்வளோ பாசமாக இருப்பாங்களா தெரியல, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கூட பாசமாக இருப்பாங்களா தெரியல. அந்தளவு ஒருத்தருக்கு பாசமாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்போ 2வது ஜோடி ஐயனார் துணை. இது 2மே டிஆர்பி ரேட்டில் இப்போ மகாநதிக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. நல்ல ஒரு டிஆர்பி ரேட்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஐயனார் துணை, அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த சீரியல்லையும் நல்ல மக்கள் விரும்பி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து 3வது பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா கதிர் ராஜி அப்படி தான் இணைஞ்சாங்க. கதிர் ராஜி எப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா, ராஜி யாரையோ காதலிச்சு அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னால பார்த்தீங்கன்னா அவங்க உயிரே வேண்டாம்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவள் அத்தை பார்த்து, சரி என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கூட்டிகிட்டு கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் எந்நேரமும் சண்டையாக தான் வரும். ஒருத்தருக்கு பாசமாக இருக்க சொல்லிட்டு இப்போ கணவன் மனைவி மாதிரி ஒருத்தருக்கு பாசமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ 4வது ஜோடி அழகே அழகு அப்படிங்கிற ஜோடி இணைஞ்சிருக்கு. இதில் அப்படி தான் சுரேஷ் சுத்தமாக பிடிக்காது, அழகுமதி பிடிக்காது. 2 தடவை வீடியோ எடுத்து வச்சு இவருடைய வேலையை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வேலை போச்சு. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா அழகுமதி. அப்போ எந்த அளவு வெறுப்பாக இருப்பேன், என் வேலையை நீ எடுத்துட்டேன்னு வெறுப்பாக இருக்காரு. ஆனால் கடைசி நேரத்தில் வேலை இருக்குது, நாங்கள் போலீஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறாரு. இந்த விஷயம் பொய் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு வேலையே கிடையாது, நீ பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வேண்டாம் நிறுத்திடுறாங்க. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அழகுமதியை கல்யாணம் பண்ணலாம் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அழகுமதி தாலி கட்டி இப்போ சுரேஷுக்கே ஒருத்தருக்கு சுரேஷுக்கு அழகுமதியை பார்த்தா பிடிக்காது, அழகுமதிக்கு சுரேஷை பார்த்தா பிடிக்காது. இந்த நேரத்தில் 2 பேருமே இப்போ கணவன் மனைவியாக இணைஞ்சிருக்காங்க. இப்படி பார்த்திங்கன்னா இந்த 4 ஜோடியும் மகாநதியில் இப்போ ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து ஐயனார் தொழிலையும் ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாண்டியேஸ்வர், ராஜி, கதிர் அவங்களும் ரொம்ப ஃபேமஸ். இப்போ 4வது ஜோடி இப்போ இதுவும் டிஆர்பி ரேட்டில் கொஞ்சம் நாளாக தான் இருக்குது. 1 மாதம் தான் ஆச்சு இந்த சீரியல் இப்போ சீரியல் கொஞ்ச நேரத்தில் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசு ரொம்ப இடம் பிடிச்சி சொல்லலாம். நல்ல ஒரு டிஆர்பி 5க்கு மேலவே இடம் பெற்றிருக்கு. சீக்கிரமாகவே இதுவும் பார்த்தீங்கன்னா 10க்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த இதில் டிஆர்பி ரேட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மாதிரியே ஒருத்தருக்கு பாசமாக அன்பாக பார்த்தீங்கன்னா இவங்களும் வாழ ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ எதிரிகளாக சுரேஷும் அழகுமதி இப்போ எதிரிகளாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போக போக இவங்களும் பாசமாக மாற போகிறாங்க. இப்படி விஜய் டிவி சீரியல் 4 சீரியலுமே மக்களுக்கு
வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து டிஆர்பி ரேட் 10க்குள்ளேயே ஐயனார் துறையும் பாண்டியன் ஷோ 2மே வந்து 10க்குள்ளே இருக்குது. இப்போ 12, 13 அப்படின்னு மகாநதி இருக்குது. இப்போ அழகுமதி வந்து 11வது இடத்துல வந்துருக்கு. கூடிய சீக்கிரமே அதுவும் 10க்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பிக்கிற எல்லா சீரியலுமே வந்து வரும்னு சொல்ல முடியாது. சில சீரியல் தான் டிஆர்பியில் நல்ல ரேட்டில் வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் டிவி சீரியல் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரேட்டிங்லேயே வந்திருக்குன்னு சொல்லலாம். சன் டிவியில் தான் ஆரம்பத்தில் எல்லாருமே இந்த சீரியல் பார்ப்பாங்க. விஜய் டிவியில் பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ எல்லாருமே விஜய் டிவிலையும் வந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இப்போ விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ரேட்டிங் எடுத்து இப்போ எல்லா சீரியலுமே மக்கள் வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தா தங்க உயிரை விட்றாங்க. எத்தனை சொன்னாலும் கேட்குறதில்ல. அதை பற்றி தான் வந்து சம போகிறோம். நேற்று வந்து பார்த்தோன்னா நீலகிரிக்கு போன ஒருத்தர் வந்து பார்த்தா செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்காரு. போனவர் வந்து பின்னால் வந்து பார்த்தா ரொம்ப பின்னாலே போனவர் அப்படியே வந்து பார்த்தா 150 அடி பள்ளத்தில் வந்து தவறி விழுந்துட்டார். நல்ல வேலை, உயிருக்கு வந்து ஆபத்து இல்லை. அதுக்குள்ளே பகல் நேரம், இதே ராத்திரி நேரமாக ஆனால் இருந்தால் சரி உடனடியாக கண்டிப்பாக வந்து காப்பாற்றவே வந்து முடியாது. நல்ல வேலை பகல் நேரம்னால அக்கம் பக்கம் உடனே எல்லாருமே கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் போராடி உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து மீட்டுட்டாங்க. இப்போ என்னாச்சு, ஒருவேளை இது இரவு நேரமாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து புலி சிறுத்தையெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்திருக்கும், காப்பாற்ற வந்து முடிஞ்சிருக்காது. அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுப்பார். பகல் நேரம் அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றிருக்காங்க. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரோட்டில் போகும்போது செல்ஃபி எடுக்காங்க. அக்கம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதே இல்லை. மலை பக்கம் போகிறவங்க அப்படியே ஓரமாகவே நின்று அப்படியே ஒரு நாள் வந்து செல்ஃபி எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சிலவே நல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓரமாக போய் தான் கீழே விழுந்துருங்க. அப்படி தான் இவரும் விழுந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் கவனம் தெரிந்தாலும் உங்கள் உயிர் போயிடும். முதல்ல உயிரோடு இருந்தால் தான் நீங்கள் வந்து செல்ஃபிக்கு எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருது அப்படின்னு பார்க்க முடியும். உங்கள் உயிர் போனதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கானையோ லட்சக்கணக்கான லைக் வந்தால் என்ன, வராட்டி என்ன, முதல்ல உங்கள் உயிர் முக்கியம். அப்புறம் தான் வந்து ஃபோட்டோ முக்கியம். முதல்ல அழகு வந்து முக்கியம் கிடையாது. அதனால் செல்ஃபி எடுக்கிறவங்க பின்னால் எப்படி இருக்குது, என்ன ரொம்ப தூரம் இருக்கா, பள்ளம் இருக்கா, என்ன இருக்குது எல்லாமே பார்த்துட்டு வந்து செல்ஃபி எடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வந்து எடுக்காதீங்க. உயிரை வந்து பாதுகாப்புங்க. உயிர் தான் முதல்ல நமக்கு முக்கியம். அப்புறம் தான் ஃபோட்டோ, லைக்கு, கமெண்ட்டு அதெல்லாம். சோசியல் மீடியாக்கா ஆசைப்பட்டு உங்கள் உயிரை வந்து இழந்துடாதீங்க. திரும்ப வந்து வராது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கேன். நன்றி.